ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அண்ணன் கூட தான் வந்திருக்கிறேன் இப்போ சர்ச்சுக்கு. ஃபுல்லாக டென்ஷனாக இருக்குங்க, மனசே சரியில்லை. அதான் சர்ச்சுக்கு வந்தால் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், இதுதான் எங்கள் செட்டப்பு. கீபோர்டு, அந்த மியூசிக் சிஸ்டம் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு சிஸ்டர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் சிஸ்டர், நாங்கள் வந்துட்டு சும்மா அப்படி ஓகே அடிச்சுட்டு சுற்றிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, வாழ்க்கையே ஒரு போர்க்களம் மாதிரி தானுங்க. பயங்கரம் வீட்டு பிரச்சனை, கொஞ்சம் கல்யாணம்னாலே பிரச்சனை தானுங்க. என்ன பண்ணுறது, இப்போ லைவ் போயிட்டுருக்கு. நான் வந்துட்டு இங்கே காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க? ஆனால் வந்தவங்க, பிரார்த்தனைக்கு வந்தவங்களாம் செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் எங்கள் மூட் ஆஃபில் இருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாம் கடந்து போவோம், நம்புவோம். வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. வீட்டில் எது சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போங்க. பிரச்சனையை வாண்டடாக நம்ம ஃபேஸ் பண்ணி போகிறதில்ல. அந்த பிரச்சனை நமக்கு தேடி வரும். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்து ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி நமக்குள்ளேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம். சூசைடு, இப்போல்லாம் பிரச்சனைனாலே சூசைடு அப்படி தான் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் போக வேண்டாம். யாருக்குங்க பிரச்சனை இல்லாமல் இருக்குது? நம்ம மனுஷனாக இந்த ஒரு பேர் மனுஷனாக பிறந்தாலே பிரச்சனை நம்ம தேடி வரதான் செய்யும். நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும். பரவாயில்லைங்க, இங்கே கொஞ்சம் வந்தோடனே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த பெயின் போகாதில்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம சண்டை போட்டோம்னா அந்த பெயின் அப்படியே தானே இருக்கும். அப்படியே தான் இருக்குது. பார்ப்போம் மாறுதாங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்டே பண்ணுறது இல்லை. பையனாக இருக்கனால கமெண்ட் பண்ண மாட்டீங்களா? பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். இல்லைன்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நமக்கு என்ன தெரியும்? கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி போடுங்க. ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுங்க, வேறு அதை கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் எதாவது உங்களுக்கு வீடியோ வேறு எதாவது வீடியோ எடுக்கணுன்னான்னு சொல்லுங்கள். இந்த கேரளா சுற்றி காட்டுறது, வேறு ஏதாவது மற்ற இது பார்க்கணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து போடுற வீடியோவாக. இங்கே ஃபுட்டு நல்லா இருக்குது. நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி இல்லை. திருப்பூர், திருநெல்வேலி, சிதம்பரம் இந்த மாதிரி ஃபுட்டு மாதிரி இல்லை. ஆனால் இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே முக்கால்வாசி இதுங்க மழை தான். சாமி, மழை மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கு. மழை, கேரளானா மழைனா கேரளா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இங்கே நான் இப்போ ஒரு வாரமாக ஓட்டிகிட்ருக்கேன் வண்டி. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெளியே வந்தேன். சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. என்ன பண்ணுறது, போய் பார்ப்போம். ஜாலியாக தான் இருக்குது. அப்படியே மைண்டு மாறிச்சுன்னா சந்தோஷம்தான். ரிலாக்ஸ் ஆகவே மாட்டேங்குதுங்க. 2 நாளாக தூக்கமே இல்லை. ஏன்னு தெரில, பிரச்சனையை பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. அது எல்லாம் கடந்து போகும், நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த மைண்டு அப்படியே தான் இருக்குது. டென்ஷனாகவே எத்தனை நாளைக்குங்க இருக்குது டென்ஷனாகவே? நம்மளும் மனுஷன் தானே, ஆசை பாசங்கள்லாம் இருக்குல்ல. என்ன பண்ணுறது, நம்புவோம். எல்லாம் கடந்து போகணும், எல்லாம் சரியாகும். இன்றைக்கி இங்கே வந்திருக்க சர்ச்சுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மனம் மாற்றம் இருந்தால்
வாரம் வாரம் வரலாம். ஃப்ரீயாச்சுன்னா மைண்டு ஃப்ரீயாகும்ல. சேஞ்ச் ஆக வேண்டாம், மைண்டு ஃப்ரீயானா ஓகே. நமக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், ரிலாக்ஸே ஆகும். டிப்ரெஷன்லேயே இருந்தால் எப்படி இருக்கும்? மனசே ஆனால் செம்மையாக உள்ளே வந்தீங்கன்னா செம்ம வைப்புங்க. எங்கள் அக்காலாம் ஆடிட்டுருப்பாங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், அந்த அக்காவில் செம்ம ஆட்டம் வேறு லெவலில் இருக்குது. ஜாலியாக இருக்கும். நம்மளாம் என்ன நினச்சிட்டோம், சரி கேரளா வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸு, இங்கே வந்தால் ஒன்றும் இது பண்ண முடியாது. கேரளா வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். என்னடா வந்தான் யூடியூப்பில் வீடியோ போட்டான் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. ஒரு சேஞ்சாக இருக்கும். நல்லா இருக்கும்னா நமக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாஸ்டர் மேடையில் பேசிட்டு இருக்காரு. மாஸ்டர் நல்ல ஃப்ரெண்டு, நல்லா சூப்பராக பேசுகிறாரு. அது போக அந்த பொண்ணுங்களும் நல்லா பாருங்க. அதில் சென்டராக இருக்க பொண்ணு வந்து நல்லா க்ளோஸ் ரிலேட்டிவ். இங்கே பின்னாடி அந்த ஒயிட் ஷர்ட்டை போட்டு அந்த சேட்டெல்லாம் நமக்கு நல்லா ஃப்ரெண்டு. முக்கால்வாசி பேர் ஃப்ரெண்டு தானே இங்கே அதிகம். நம்ம பார்த்த உடனே பழக்க வழக்கம் அதிகமாகிடுச்சு. அவன் என்னென்னா கேரளாவில் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க நம்ம நினைக்கலாம். இங்கே தமிழில் நிறையா பேசுகிறாங்க, கிடையாது. கேரளா வந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படியா இப்படியா அந்த மாதிரி எந்த டாஸ்க்கும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கற்றுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. வேலைக்குன்ட்டு வந்துட்டிங்கனாலே கற்றுக்கணும். மொழி நமக்கு ஒரு அவசியம் தானே. மொழி கற்றுக்கிட்டால் நமக்கு எங்கே போனாலும் நம்ம யூஸ் ஆகல. அந்த மாதிரி தான் ஃப்ரீயாக ஆகலாம். மைண்டை ரிலாக்ஸ் பண்ண, டென்ஷன் அடிக்க வேண்டாம். எல்லாமே ஜாலியாக போயிட்டு வாழ்க்கைனா மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும். நான் இப்போ பள்ளத்தில் விழுந்துட்டேன், திருப்பி மேலே ஏறிட்டுருக்கேன். வெற்றிப்படி ஏறிட்டுருக்கேன். நல்லபடியாக நின்று சாதித்து மேலே வரணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நடத்துவாங்க. நான் கிறிஸ்டினா ஹிந்துவான்னு கமெண்ட் பண்ணுவேன். சர்ச்சுக்கு போகிறதுனால கிறிஸ்டினும் இல்லை ஹிந்துவும் இல்லை. கோயிலுக்கு போனால் தான் இவன் கிறிஸ்டினு ஹிந்து, பள்ளிவாசல் போனால் தான் இவன் முஸ்லீமு, இது நம்ம ஐயனார் கோயில் அம்மன் கோயிலுக்கு போனால் தான் இவன் ஹிந்து அப்படின்லாம் இல்லை. நமக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே போகலாம். நம்ம மனசு தானே காரணம். நம்ம ஜாதி மதம் எல்லாம் வாயில் சொல்கிறவங்க வந்து செயலில் காட்ட மாட்டேன்றல. சீரியஸாக இப்பயும் நம்ம ஊரில் இதெல்லாம் நடந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்பயும் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்கு. மனசு சொல்லுங்க, இதெல்லாம் நடக்க எல்லா ஊர்லேயும் நினைக்கிறாங்க. இப்போ திருப்பூரில் ஒரு பொண்ணு நடந்தாங்க, வரதட்சணை கொடுமை. அது ஏன் இன்னும் சரியாக பண்ணிக்க தேவையில்லாது, ஆனால் நடந்துச்சு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு காரணம் இல்லாமல் ஆனால் இதுக்கு தக்க தண்டனையும் நான் வேறு லெவலில் சர்ச்சுக்குள்ளே வந்தாலே நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது பாசிட்டிவ் வைப்புன்ற மாதிரி வருது. நம்ம கோயிலில் போனால் ஒரு உடம்பு சிலிர்க்கும்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வைப்பு இங்கே வந்துச்சு. அந்த செகண்டு பாட்டு பாடும்போது எனக்கு செம்ம வைப்பு, அப்படியே ஜாலியாக பரவாயில்ல அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா செம்ம ஃபீலுங்க. அது நேரில் பண்ணி பாருங்க, அந்த ஃபீலும் ஒர்த்து வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜாலியாக இருந்துச்சு, சத்தியமாக சொல்கிறேன், ஜாலியாக இருந்துச்சு. வேறு மாதிரி ஃபன்னு. வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். நான் கடைசியில் யார் யார் ஃப்ரெண்டு சேச்சி எல்லாம் வீடியோ எடுத்து ஒரு வீடியோவாக போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டிங்னு அடிச்சுருக்கேன். ஓகே, இதேமாரி மேற்கொண்டு வேறு ஏதாவது சர்ச் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன்.
இங்கே பெரிய பெரிய சர்ச் எல்லாம் இருக்குது, அதுக்கும் போய் போடுறேன், வீடியோவாக போடுறேன், போடுறேன். சரிங்களா? மீன் தொட்டி கட்டவும் போகிறேன். அதை வந்துட்டு எப்படி அந்த இன்னொரு வீடியோவாக பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். ஆனால் மீன் தொட்டி கட்டுறதுனா வெறும் ஆலோ பிளாக் வச்சு கட்டுவான், இந்த இதை வச்சு செங்கல் வச்சு கட்டுவாங்கன்னு வித்தியாசமாக செட் பண்ண போகிறோம். நம்ம இதில் ஒரு கேரளா வறுத்து வேறு மாதிரி கட்ட போகிறோம், கூழாங்கல் மாதிரி வேறு ரவா மாதிரி கட்ட போகிறோம். கூழாங்கல் கட்ட போகிறோம் எங்கள் அம்மாவோட அக்கா வீட்டுக்கு அவங்களுக்கு நானே அந்த வேலை செஞ்சு அவங்களுக்கு மீன் வாங்கி விட போகிறேன். நமக்கு ஒரு மாற்றம் வேணுங்க. நமக்கு பிரச்சனை தான் வாழ்க்கை தான் பிரச்சனை. ஆனால் நம்ம ஒரு மாற்றம் வேணுன்றதுனால மாற்றம் வீடியோவாக போகிறோம்.